Hello everyone, this is Love to Learn. Welcome back to my YouTube channel. In this video, we discuss about nature of economics law and assumption of economics law, concept of equilibrium and economics law as generalization of the human behavior and the basic concept in economics. So, இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மீனிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தியரி. ஸோ எக்கனாமிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னா எக்கனாமிக்ஸுங்கிறது ஹியூமனோட பிஹேவியரை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக் தியரிங்கிறது ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் பீயிங். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் தியரியை வந்துட்டு டெண்டன்சி ஆஃப் த பீப்புள்னு சொல்லலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் தியரி வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஏற்ற மாதிரி வேறுபாடு இருக்கும். அதுதான் எக்கனாமிக்ஸ் டெண்டன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தியரினா ஃபஸ்ட்டு ஒன்று ஹைப்போதசிஸ். ஸோ ஒரு டெஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹைப்போதசிஸ் டெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது ப்ரிடிக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன், ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். மூணாவது என்னென்னு பார்த்தோன்னா all those laws and principles which explain, analyze and predict and establishment the cause and effect of relationship among the economic variable. ஸோ இப்போ ரைஸ் கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. பாஸ்ட் இயரில் ரைஸ் எவ்வளோ கல்டிவேட் பண்ணாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அதுக்கான டேட்டா மட்டும் இருக்குது. அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹைப்போதசிஸ் டெஸ்ட் தான் எடுப்பாங்க. எதர் மேபி த ரைஸ் கல்டிவேஷன் இஸ் ரிஜெக்டட் null hypothesis ஆர் அக்செப்டிங் null hypothesis பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ரைஸ் கல்டிவேட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் பண்ணணும். ப்ரிடிக்ட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, ஸோ ஃப்யூச்சரில் வந்து ரைஸோட கல்டிவேஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதை தான் வந்துட்டு நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் தியரி. வெறும் செகண்டரி டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் தியரி. ஸோ இதை 3 விதமாக சொல்லலாம். என்னென்னா ஒன்று சயின்டிஃபிக் வே, ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ், இட் இஸ் நாட் ஈஸி பட் இட்ஸ் ட்ரை டு கம்ப்ளீட் த டேட்டா விச் இஸ் த ஃப்யூச்சர் இஸ் வேலிட் ஆர் நாட். மூணாவது வந்து பார்த்தோன்னா WH ஃபார்ம் கொஷின்ஸுக்கு ஆன்சர் கிடைக்கும். WH ஃபார்ம் கொஷின்னா வாட், ஒய் அண்ட் ஹவு. ஸோ ஏற்கனவே எக்ஸாம்பிளில் சொன்னது தான். ஸோ ரைஸ் கல்டிவேட் பண்ணது ஃப்யூச்சரில் வந்துட்டு எவ்வளோ கல்டிவேட் பண்ணுறோம் அதோட ப்ரைஸ் என்னென்னு பார்க்குறது தான். ஸோ சொல்லியிருந்தேன் 10 வருஷம் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி ரைஸ் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் அதோட டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது டிமாண்ட் வந்து அதிகமாகும்போது அதோட ப்ரைஸ் வந்துட்டு குறையும். இதை வந்துட்டு தியரட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறது தான் நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் தியரி. நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தியரிக்கு அப்புறம் அசம்ஷன் ஆஃப் எக்கனாமிக் தியரி. அசம்ஷனில் 4 அசம்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று சைக்காலஜிக்கல் அசம்ஷன், ரெண்டாவது இன்ஸ்டிடியூஷனல் அசம்ஷன், மூணாவது ஸ்ட்ரக்சரல் அசம்ஷன், நாலாவது வந்து செட்டாரிஸ் பாரிபஸ் அசம்ஷன். ஸோ சைக்காலஜி அசம்ஷன் அதர்வைஸ் நவுன் அஸ் பிஹேவியரல் அசம்ஷன்னு சொல்லலாம். ஸ்ட்ரக்சரல் அசம்ஷன் அதர்வைஸ் நவுன் அஸ் கல்ச்சுரல் அசம்ஷன்னு சொல்லலாம். காமன் அசம்ஷனை வந்து அதர்வைஸ் நோன் அஸ் செட்டாரிஸ் பாரிபஸ் அசம்ஷன்னு சொல்லலாம். மொத்தம் 4 அசம்ஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தியரி இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து சைக்காலஜிக்கல் அசம்ஷன். சைக்காலஜிக்கல் அசம்ஷன்ங்கிறது இண்டிவிஜுவல் ஹியூமன் பிஹேவியரை பொறுத்து தான் அதை அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கு என்னென்னு பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் கிளைண்ட்டோ இல்லை மேனுஃபேக்சருக்கு கன்சியூமருக்கு என்ன குட்ஸ் வேணும், இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி ஒரு எக்கனாமிக் தியரி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் சைக்காலஜிக்கல் அசம்ஷன். ரெண்டாவது அசம்ஷன் என்னது இன்ஸ்டிடியூஷனல் அசம்ஷன். இன்ஸ்டிடியூஷனல் அசம்ஷன்னா இது பொதுவான ஒரு கருத்து. இப்போ COVID-19 இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு இது பொதுவான கருத்து. அப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் இருக்கும்ல, தட் இஸ் இன்ஸ்டிடியூஷனல் அசம்ஷன். ஒரு சோஷியல் குரூப் மூலயமா நடக்கிற விஷயம் தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல் அசம்ஷன். அது எதர் சோஷியல் குரூப்பாக இருக்கலாம், இல்லை பொலிட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கலாம், எது பேஸ் பண்ணி வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே வந்து இன்ஸ்டிடியூஷனல் அசம்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் அசம்ஷன் பேஸ்ட் ஆன் கேபிட்டலிசம் எக்கனாமிக்ஸ். கேபிட்டலிசம் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா USA பேஸ்டு கண்ட்ரிஸ். ஸோ தனித்துவம் வாய்ந்தது தனித்து இயங்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு கேபிட்டலிசம் எக்கனாமிக்ஸ்னு சொல்லலாம். சர்வ அதிகாரிகளை கொண்டது தான் வந்துட்டு கேபிட்டலிசம் எக்கானமிக்னு சொல்லலாம். அந்த அசம்ஷன்ஸுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு சோஷியல் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸையும் சரி அதை வந்து எக்கனாமிக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். அதுதான் இன்ஸ்டிடியூஷன் அசம்ஷன். மூணாவது வந்து ஸ்ட்ரக்சரல் அசம்ஷன்.
ஸ்ட்ரக்சரல் அசம்ஷன் அதர்வைஸ் known as கல்ச்சுரல் அசம்ஷன். ஸோ ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து நம்மளோட நேச்சர் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் ஆஃப் த எக்கானமி அண்ட் த பொசிஷன் ஆஃப் த டெக்னாலஜி. ஸோ என்னென்ன டெக்னாலஜி அங்கே வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இங்கே லேண்ட்ஸ்கேப்பிங் பொறுத்து இருக்குது. ஸோ அந்த கிளைமேட்டிக் பேஸ் பண்ணி இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அமையிறது வந்து கல்ச்சுரல் அசம்ஷன் சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் செட்டாரிஸ் பாரிபஸ். செட்டாரிஸ் பாரிபஸ்னா கீப்பிங் அதர் திங் அஸ் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஆல் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் ஆர் ரிமைனிங் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து செட்டாரிஸ் பாரிபஸ் அசம்ஷன் சொல்லலாம். There are integration of that two method, but the true scientific method thus consists of 3 different stages. So first one வந்து construction of the theory, அதோட otherwise known as definition of the theory. ஸோ இது என்னென்னா ஒரு வேரியபிளை டிபெண்ட் பண்ணி எப்படி அனதர் வேரியபிள் இருக்குது, எந்த வேரியபிள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்குறது தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த தியரி. இதில் 2 வேரியபிள் இருக்குது. ஒன்று டிபெண்ட் வேரியபிள், இன்னொன்று இண்டிபெண்ட் வேரியபிள். இண்டிபெண்ட் வேரியபிள்னால் தானாக சுயேட்சையாக இயங்கக்கூடியது தான் இண்டிபெண்ட் வேரியபிள். டிபெண்ட் வேரியபிள்னால் அந்த இண்டிபெண்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் டிபெண்ட் வேரியபிள். ஸோ டிபெண்ட் வேரியபிள் எப்படின்னா என்ன வேரியபிள்னு சொல்லலாம், எண்டோஜினஸ் வேரியபிள்னு சொல்லலாம். இண்டிபெண்ட் வேரியபிளை எக்ஸோஜினஸ் வேரியபிள்னு சொல்லலாம். எண்டோஜினஸ் வேரியபிள் அதர்வைஸ் known as introduced வேரியபிள். எக்ஸோஜினஸ் வேரியபிள் அதர்வைஸ் known as autonomous வேரியபிள். ஸோ இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ரைஸ் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஈல்டு இருக்குது பார்த்திங்களா, அது ஒய். அதை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் விற்க போடும்போது ப்ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, அது எக்ஸ். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஒய்ங்கிறது வந்து டிபெண்ட் வேரியபிள், எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். ஒய் வந்து என்னது ஈல்டு, எக்ஸ் வந்து என்னது ப்ரைஸ். ஒரு ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் ஈல்டு இருக்கும். ஸோ நல்ல விலை இருந்துச்சுன்னா நிறைய ஃபார்மர்ஸ் வந்துட்டு ரைஸ் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க முன்னாடியே. ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நிறைய ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இந்த க்ராப்பை கல்டிவேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஃபார்மர்ஸ் முடிவு எடுப்பாங்க. அதுதான் இதில் சொல்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த தியரி. y is equal function of x, the y is the where y is the yield and x is the price. The price is independent variable and the yield is dependent variable. ஸோ ரெண்டாவதாக பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தோன்னா the deduction of conclusion or prediction from the theory. இதுதான் ரெண்டாவது தியரி ஆஃப் ஸ்டேஜ். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 3 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று அசம்ஷன், ரெண்டாவது ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் மூணாவது வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ அசம்ஷன்னா வந்துட்டு ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு ஃப்ரீ மார்க்கெட் இருக்குன்னா அதோட என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடக்குதுன்னு ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அது ஃபஸ்ட்டு ஒன்று அசம்ஷன். ரெண்டாவது அந்த கிளியர் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொவைட் பண்ண கண்டிஷன்ஸ்னால் நம்ம ஆரம்பிக்க போகிற அந்த ஃப்ரீ மார்க்கெட்டில் இருக்கிற எக்கானமி வந்துட்டு அடுத்தவங்களை ஏதாவது பாதிக்குமா, அதே சமயம் அந்த பாதிக்கப்படும் அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு பார்க்குறது தான் வந்துட்டு ப்ரிடிக்ஷன். ஸோ அசம்ஷனையும் ப்ரிடிக்ஷனையும் ஒரு மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்னால் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ், இப்போ ப்ரைஸாக இருக்கலாம், இல்லைனா இன்கமாக இருக்கலாம், இல்லைனா டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் வந்துட்டு அசம்ஷன் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்க்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணால் நம்ம ஃபைன் டியூன் பண்ணி நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கணும். இதுதான் செகண்ட் ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் தேர்டு பார்க்கலாம். ஸோ த டெஸ்டிங் ஆஃப் தியரி இன் எக்கனாமிக்ஸ் லாஸ். சரிங்களா, அதில் டெஸ்டிங் ஆஃப் தியரியில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று அசம்ஷன் அபவுட் எக்கனாமிக் பிஹேவியர், ரெண்டாவது லாஜிக்கல் ரீசனிங், மூணாவது ப்ரிடிக்ஷன் அண்ட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் த தியரி, அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டெஸ்டிங் ஆஃப் த தியரி, அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் கன்க்ளூஷன் ஆஃப் த தியரி அக்கார்டிங் டு த ஃபேக்சுவல் அப்சர்வேஷன். ஒரு ஹியூமன் பிஹேவியர் அதில் எக்கனாமிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் வாட் ஆர் த லாஜிக்கல் ரீசன், எதர் தட் இஸ் டிடக்ஷன் ஆர் கன்க்ளூஷன் மெத்தட் அப்படிங்கிறத செக் பண்ணணும். மூணாவது ப்ரிடிக்ஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அந்த லாஜிக்கல் ரீசனில் டேட்டாவை அப்ளை பண்ணி ஃப்யூச்சரில் என்ன வரும்
அப்படி வரும்போது நம்ம என்ன இம்ப்ளிகேஷன் பண்ணணும்? இப்போ 5 இயர்ஸ் பிளானுக்காக இப்போது ரைஸோட ஈல்டை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோன்னு ஈல்டை அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதேமாதிரி அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் 5 இயர் பிளானில் எப்படி வந்துட்டு நம்மளால் அப்ளை பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ணி அது எப்படி வந்துட்டு தியரியில் கொண்டு போக முடியும்னு பார்க்கணும். அதை கொண்டு போகணும். அதுதான் டெஸ்டிங் தியரி. டெஸ்டிங் தியரிக்கு அப்புறம் தான் வந்துட்டு தெரியும் என்ன ஆக்சுவல் அப்சர்வேஷன், என்ன வந்து உண்மையாக நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த அப்சர்வேஷனை ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணணும். 3 விதமாக அனலைஸ் பண்ணலாம். எக்கனாமிக் ஸ்டாட்டிக், எக்கனாமிக் டைனமிக் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் கம்பேரிட்டிவ் ஸ்டாட்டிக். எக்கனாமிக் ஸ்டாட்டிக்னா பொசிஷன் ஆஃப் ரெஸ்ட்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் நவுன் அஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிறதா வந்து எக்கனாமிக் ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் relevant variable refer to the same point or period of the time. It deals with the condition at the equilibrium point. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாத சமமான அளவில் இருக்கிறதா வந்து எக்கனாமிக் ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. அனலைஸில் ரெண்டாவது விஷயம் எக்கனாமிக் டைனமிக். எக்கனாமிக் டைனமிக்னா காசிங் டு த மூமெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இது என்னென்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரிலவெண்ட் வேரியபிள் ரெஃபர்ஸ் டு த டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆர் பீரியட் ஆஃப் த டைம்னு சொல்லலாம். இதுவே வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா த ரிலவென்ஷிப் பிட்வீன் த வேரியபிள் ரெஃபர்ஸ் டு த சேம் பாயிண்ட் ஆர் சேம் அட் த பீரியட்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் இந்த எக்கனாமிக் டைனமிக் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அழுத்தமாக சொல்கிறாங்க. 3வது விஷயம் வந்து பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக். அப்படின்னு என்னென்னா cause a movement to create new equilibrium position. இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்துருந்து ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து இன்னொரு ஈக்குலிபிரியம் பொசிஷனை புதுசாக க்ரியேட் பண்ணி ஒரு புது பேராமீட்டரை க்ரியேட் பண்ணுறதை வந்துட்டு கம்பேரிட்டிவ் ஸ்டாட்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ இது 3 அனலைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஈக்குலிபிரியம்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனிங் ஆஃப் ஈக்குலிபிரியம். மீனிங் ஆஃப் ஈக்குலிபிரியம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஈக்குலிபிரியம் என்ன வேர்டுனா லட்டின் வேர்டு. ஈக்குலிபிரியம் இஸ் எ லட்டின் வேர்டு. அதோட மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா ஈக்குவல் பேலன்ஸ். அதாவது ஒரு தராசு இருக்குன்னா 2 பக்கமும் 1 கிலோ 100 கிலோ, இன்னொரு பக்கமும் 100 கிலோ அப்படின்னு சமமாக இருக்கிறதா வந்து ஈக்குலிபிரியம். இது வந்து லட்டின் வேர்டு சொல்லுவாங்க. லட்டின் வேர்டில் வந்துட்டு மீனிங் வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் பேலன்ஸ்னு சொல்லலாம். எக்கனாமிக்ஸில் இந்த டேர்ம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஈக்குலிபிரியம் யூஸ் பண்ணுறதுக்கோட மீனிங் என்னென்னா நியூட்ரல் ஈச் அதர்னு சொல்லலாம், இல்லைனா ஈவன் பேலன்ஸ் இன் விச் அப்போசிங் த ஃபோர்ஸ் டெண்டன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈக்குலிபிரியம் ஹேஸ் டு பி யூஸ்டு அஸ் த எக்கனாமிக் அனலைசிஸ்ன்னு சொல்லலாம். 3வது மாடர்ன் எக்கனாமிக்ஸில் சம்டைம்ஸ் கால்ட் ஈக்குலிபிரியம் அனலைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம். அதை வந்து இதுக்கப்புறம் பார்க்கலாம். 3 டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் இருக்குது. ஒன்று ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், 2வது நியூட்ரல் ஈக்குலிபிரியம், 3வது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்ங்கிறது ரெஸ்யூம் அட் ஒரிஜினல் பொசிஷன். அதாவது ஒரு தயாரி பொம்மையை எந்த பக்கம் சாஞ்சாலும் அது திருப்பி அதே இடத்துக்கு நேரான இடத்துக்கு வரும். அது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். 2வது ஒன்று பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம். நியூட்ரல் ஈக்குலிபிரியம்னா எய்தர் இட் மே பி கம் டு ஒரிஜினல் பொசிஷன், எய்தர் இட் பி ஃபர்தர் அவே ஃப்ரம் இட். ரெண்டுமே நடக்கலாம். அதுதான் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, அவங்க மேபி பிஸ்னஸ் டெவலப் பண்ணி பீக் ஸ்டேஜும் போகலாம், இல்லை அவங்க ஸ்டார்ட் பண்ண அதே ஸ்டேஜுக்கும் அவங்க கம்பெனியை கொண்டு வரலாம். அதுதான் வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம். 3வது அன்ஸ்டேபிள். இட் கான்ட் பி கம் டு த ஒரிஜினல் பொசிஷன், தட் இஸ் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸோ மொத்தம் 3 ஈக்குலிபிரியம் பார்த்தோம். ஒன்று ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், 2வது நியூட்ரல் ஈக்குலிபிரியம், 3வது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸோ 3 ஈக்குலிபிரியம் பார்த்தாச்சு. அதர் தேன் ஒரு 4 ஈக்குலிபிரியம் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன்று ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஈக்குலிபிரியம், 2வது ஒன்று பார்ஷியல் ஈக்குலிபிரியம் அண்ட் ஜெனரல் ஈக்குலிபிரியம். ஸோ ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் ஈக்குலிபிரியம் என்னென்னு சொல்லலாம்னா சப்ளை இஸ் அட்ஜஸ்டட் டு சேஞ்ச் இன் த டிமாண்ட் வித் எக்ஸிஸ்டிங். அதாவது ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸும் பண்ண முடியும், டிக்ரீஸும் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்துட்டு ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் ஈக்குலிபிரியம். பட் லாங் டேர்ம் ஈக்குலிபிரியங்கிறதுனா என்னென்னா enough time to change the equipment or factor of production. பட் ஷார்ட் டேர்ம்ங்கிறது அப்படி கிடையாது. no time to even the equipment or the factor of production themselves.
இதுதான் ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன்னோட ஈக்குலிபிரியம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்று சொல்லியிருந்தேன், பார்ஷியல் ஈக்குலிபிரியம் அண்ட் ஜென்ரல் ஈக்குலிபிரியம். பார்ஷியல் ஈக்குலிபிரியம்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன்லி செலக்டட் வேரியபிள். பட் ஜென்ரல் ஈக்குலிபிரியம்னா இன்டர்ரிலேஷன்ஷிப் அமாங் த ஆல் பார்ட் ஆஃப் த எக்கானமி, அதாவது செவரல் எக்கானமிக் வேரியபிளாக இருக்கும். இதுதான் ஜென்ரல் ஈக்குலிபிரியம். மொத்தம் 7 ஈக்குலிபிரியம் பார்த்தோம். ஒன்று ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், இன்னொன்று வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், இன்னொன்று வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம். அதை தவிர்த்து இப்போ 4 பார்த்துருக்கோம். ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஈக்குலிபிரியம், பார்ஷியல் அண்ட் ஜென்ரல் ஈக்குலிபிரியம் சொல்லி மொத்தம் 7 ஈக்குலிபிரியம் இருக்குது. ஸோ நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். த நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் த காம்ப்ளெக்ஸ். இட் இஸ் lack of exactness and it indicate probable trends. And last one is economic laws are hypothetical. These all things are assumption condition the economics laws. So importance of economics laws. The economics laws are greater importance in practical life. ஸோ ஒவ்வொரு நாளும் டே டு லைஃப்பில் எக்கனாமிக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே கிடையாது. அதுதான் ஃபஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, it is applicable to all type of the economic system, either that is capitalism or mixed economics or social economics. எல்லா ஒரு எக்கனாமிக் சிஸ்டத்துக்கும் வந்துட்டு இந்த லாஸ் வந்து அக்செப்டபுளாக இருக்குது அண்ட் ஆல்சோ அப்ளிகபிளாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சம் எக்கனாமிக்ஸ் லாஸ் applicable for universal. For example, the law of diminishing returns. So law of diminishing returns வந்து throughout வேர்ல்டில் வந்துட்டு இது வந்து அக்செப்டன்ஸ் ஒரு லாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்து சம் இம்பார்ட்டன்ட் லாஸும் இருக்குது. அதாவது லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து சம் இம்பார்ட்டன்ஸ் லாஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னா the law of diminishing marginal utility, the law of demand, the law of diminishing return and the Malthusian theory of population, and they discuss their significance. In comparative static, there is one of or all change in demand condition and supply is allowed to adjust this change. ஸோ நம்மளோட டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி எல்லாவோட லாவோட கண்டிஷன்ஸும் மாறும். நம்ம டே டு லைஃப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்துட்டு இந்த மாதிரி லாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் லா. Characteristics of the economic laws. The first one is economic laws are not the government basis. ஸோ இப்போ லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆகட்டும் இல்லை த லா ஆஃப் டிமாண்ட் எல்லாமே வந்து பாஸ்ட் இயர், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் நம்ம எக்கனாமிஸ்டோட ஃபாதர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண லாஸ் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் திஸ் ஆல் த திங்ஸ் ஆர் நாட் க்ரியேட்டட் பை கவர்மெண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பார்த்தோன்னா த எக்கனாமிக் லாஸ் ஆர் மியர்லி த statement of tendency, and third one is it is hypothetical, and fourth one is it is positive but not normative. Fifth one is the economic laws are axiomatic in the character, and last one is the economic laws lack exactness of the law of science. So these are all the 6 characters of economics laws. So economics laws பொறுத்த வரைக்கும் 3 terms வந்து கொஞ்சம் முக்கியமானதாக சொல்லுவாங்க. ஒன்று ப்ரைஸ், இன்னொன்று இன்கம், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட். ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இன்கம்னு என்ன சொன்னால் ஃப்ளோ ஃப்ரம் த வெல்த்துன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட் இஸ் த வேல்யூ இன் யூஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸ். ப்ரைஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் பீரியடில் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் இருக்கும்ல, அப்போது நம்ம ப்ரைஸை வந்து யூஸ் பண்ண கிடையாது. நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்னா பண்டம் பொருள் மாற்றம். அதாவது இப்போது 3 கழுதை இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு குதிரை இருக்குது. 3 கழுதையை கொடுத்து ஒரு குதிரையை வாங்குறது. அதாவது என்ன பொருள் கொடுத்துருக்காங்களோ அந்த பொருளுக்கு ஈக்குவலான இன்னொரு பொருளை கொடுக்கறது தான் வந்து ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிபெண்ட் பண்ணி பார்ட்டர் சிஸ்டமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் நம்ம வந்து ப்ரைஸை வந்து வேல்யூடு பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போது எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த மணி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்கம்னா இட் இஸ் ரெமுனரேஷன் பெய்டு டு த சர்வ் ரெண்டர் பை எ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் கால்ட் இன்கம். இப்போ லேபர் இருக்காங்கன்னா அவங்களோட வேஜ் தான் வந்து ரெமுனரேஷன் பெய்டுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வீடு இருக்குது, அந்த வீட்டை வந்து நீங்கள் ரெண்டலுக்கு கொடுத்துருக்குறீங்க, அதுலேருந்து வர அந்த ரெண்டல் அமௌண்ட் தான் இன்கம்னு சொல்கிறாங்க. த வெல்த் இஸ் த ஃபண்ட் பட் த இன்கம் இஸ் த ஃப்ளோ ஃப்ரம் த வெல்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் ஒன் இஸ் காஸ்ட்.
Cost is value in use, the amount that has to be paid or give up in order to get something. In business, cost is usually a monetary valuation. First one is effort, second material, third one is resource, and fourth one is time unutilized consumed. Fifth one is risk incurred, and sixth one is opportunity forgone in production and delivery of the goods or services. ஸோ எக்ஸ்பென்ஸ் எப்போதுமே வந்துட்டு காஸ்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம வாங்குகிற எக்ஸ்சேஞ்சை வந்துட்டு ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். பட் நாட் ஆல் த காஸ்ட் ஆர் எக்ஸ்பென்ஸ். சச் ஒரு சில காஸ்ட் இருக்குது, அது இன்கம் ஃப்ரம் ஜெனரேட் ஃப்ரம் த அசட். இதெல்லாம் வந்து காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இன்கம்னு சொல்லலாம். ஸோ 3 எலமெண்ட்ஸ் பார்த்தோம்: ப்ரைஸ், இன்கம், காஸ்ட். ப்ரைஸுங்கிறது வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச், காஸ்ட்டுங்கிறது வேல்யூ இன் யூஸ், இன்கம்ங்கிறது வந்து ஃப்ளோ ஃப்ரம் த வெல்த். Thank you for watching and keep on the love to learn. Art is long and life is short. So keep going and keep enjoying the love to learn videos.